Hello everyone, welcome to our dairy. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சாக்லேட் ப்ரௌனி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நான் அவ்வளவு பெரிய எக்ஸ்பர்ட்லாம் இல்ல, ஜஸ்ட் என்னோட இதுல எப்படி பண்றது அப்படின்னு பார்க்கலாம். என்ன மாதிரி மெத்தட் நான் செய்யற மெத்தட்ல எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம சாக்லேட்டையும் பட்டரையும் ஒன்று ஆட் பண்ணி டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணிடலாம். சாக்லேட் வந்து ஒரு 100 கிராம் எடுத்திருக்கேன், ஒரு 150 கிராம் கூட சொல்லலாம், 100 to 150 கிராம் எடுத்திருக்கேன். அண்ட் அதில் பாதி வந்து பட்டர் எடுத்திருக்கேன். இப்போ இது டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸ்லாம் ஆட் பண்ணிடலாம். இதில் நம்ம 1 கப் மைதா மாவு போட்டிருக்கோம். இது கூட நம்ம வந்து 2 ஸ்பூன் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து 1 பிஞ்ச் பேக்கிங் சோடா, 1 பிஞ்ச் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் ரெண்டும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து எக்கை நல்லா பீட் பண்ணி அதில் சுகரோட மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த அளவுக்கு நல்லா எக்கை பீட் பண்ணதுக்கப்புறம் இதில் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணி அதையும் மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ வெனிலா எசன்ஸ் கொஞ்சம் ஊற்றிடலாம், முட்டையோட ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு. ஆல்ரெடி நம்ம இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணதுனால எக் ஸ்மெல் வராது, ஆனாலுமே நம்ம ஒரு சேஃப்டி பர்பஸ்க்கு நம்ம ஆட் பண்ணிடலாம். அண்ட் ஃப்ளேவருமே தரும். இதில் நம்ம இப்போ இந்த எக்கை பீட் பண்ணோம்ல, அதை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு ஸ்பேச்சுவலை வச்சு ரொம்ப மிக்ஸ் பண்ணாமல், ஓவர் மிக்ஸ் பண்ணாமல் நல்லா மடித்து விடுங்க. இப்போ இந்த மெல்டட் சாக்லேட் அண்ட் பட்டரை நம்ம இதில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிடலாம். எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள். அப்படியே மெல்டட் சாக்லேட் மாதிரி இருக்குது. இப்போவே இதை எடுத்து சாப்பிட்ணும் போல் இருக்குது. பேக் பண்ணுறதுக்கு முன்னாடியே சாப்பிட்லாம் போல் இருக்குது. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், அப்படியே சாக்லேட் சாப்பிட்ற மாதிரியே இருக்குது. சரி, இப்போ நம்ம இதை வந்து பேக்கிங் டின்னில் போட்டு நம்ம பேக் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி ஓவனை 180 டிகிரியில் வச்சு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு கீழே பட்டர் பேப்பரை வச்சுட்டு நம்ம மேலே வந்து இது ஊற்றிருக்கோம், பேட்டர் ஊற்றிருக்கோம், ப்ரௌனி பேட்டர். இந்த மாதிரி பபிள்ஸாக இருக்குல்ல, அதெல்லாம் நம்ம கீழே வைக்கிறதுக்கு முன்னாடி, ஓவனில் வைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா கீழே தட்டி டேப் பண்ணி இந்த பபிள்ஸ்லாம் போயிடும். போனதுக்கப்புறம் உள்ளே வச்சிடலாம். இல்லைனா அப்புறம் அங்கங்கே கேப்ஸ் இருக்க மாதிரி இருக்கும். ஓகே, நம்ம சீக்கிரமாக போய்ட்டு ஓவனில் வச்சிடலாம். அவ்வளோதான். இப்போ ஓவன்லேருந்து வெளியில் எடுத்தாச்சு. இப்போ ஒரு 15 மினிட்ஸ் இதை ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் 10லேருந்து வெளியில் எடுத்து நம்ம கட் பண்ணி பீஸ் போட்டுடலாம். இப்போ நம்ம பீஸ் போட்டுடலாம். செம்ம சாஃப்டாக ஃபஜ்ஜியாக இருக்குது. சூப்பராக கிராங்கிள் டாப் ஃபஜ்ஜி ப்ரௌனி, சாக்லேட் ப்ரௌனி ரெடி ஆகிடுச்சு. இதோ பாருங்க எப்படி இருக்குன்னு, நல்லா ஃபஜ்ஜியாக இருக்கு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you on next video. Tata, bye.